வணக்கம். சில்வர் சாட் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி முன்பே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி விழா மேடையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி இன்று காலை 11:30 மணி அளவில் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையத்திற்கு வந்தார். பிரதமர் மோடியை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வரவேற்றனர். அங்கிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி ரூபாய் 1571.73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இது தவிர பிரதமர் மோடி ரூபாய் 1142.23 கோடி மதிப்பில் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லாதது வலியும் வருத்தமும் அளிக்கிறது. பல ஆண்டுகளாக மக்கள் விரும்பும் கோரிக்கையை 13 முறை சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பி வைத்திருக்கிறோம் என்று ஆதங்கத்துடன் தெரிவித்தார். பிரதமர் மோடி முன்பே புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரி விழா மேடையிலேயே முதலமைச்சர் ரங்கசாமி பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்களை தாக்கும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை தடுக்கும் வகையில் 14 வயதுக்கு மேற்பட்ட சிறுமிகளுக்கான இலவச HPV தடுப்பூசி திட்டத்தை புதுச்சேரியில் கவர்னர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். இந்திய அளவில் பெண்களிடையே 2வது பெரிய பாதிப்பாக கருதப்படும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை ஒழிக்க பிரதமர் மோடி ராஜஸ்தானின் அஜ்மீரில் இத்திட்டத்தை நேற்று காலை துவக்கினார். அதன் தொடர்ச்சியாக புதுச்சேரியில் இம்முகாம் துவங்கப்பட்டுள்ளது. தனியார் மருத்துவமனைகளில் ஒரு டோஸ் ரூபாய் 4000 வரை விற்கப்படும். இத்தடுப்பூசி தற்போது அரசு மூலம் தகுதியுள்ள அனைத்து சிறுமிகளுக்கும் இலவசமாக வழங்கப்படுகிறது. 14 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட சிறுமிகள் இந்த தடுப்பூசி முகாம்கள் 3 மாதங்களுக்கு அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் சமுதாய நலவழி மையங்களில் அனைத்து வேலை நாட்களிலும் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை தடுப்பூசி இலவசமாக வழங்கப்படும். 3 மாதங்களுக்கு பிறகு தடுப்பூசி வியாழக்கிழமைகளில் குழந்தைகளுக்கு வழக்கமாக வழங்கப்படும். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுகாதாரத்துறை செயலர் சௌத்ரி முகமது யாசின், இயக்குனர் செவ்வேல், தேசிய சுகாதார திட்ட இயக்குனர் கோவிந்தராஜன், பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் சமி முனிசா பேகம், குடும்ப நலவழித்துறை துணை இயக்குனர் ஆனந்தலட்சுமி, தகவல் கல்வி மற்றும் தொடர்பு திட்ட துணை இயக்குனர் ரகுநாதன், தேசிய நோய் தடுப்பூசி திட்ட துணை இயக்குனர் உமாசங்கர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இத்தடுப்பூசி மூலம் 99.7% புற்றுநோய் பாதிப்பை தடுக்க முடியும் என்பதால் தகுதியுள்ள அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சுமார் 1571 கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகளை கடுமையாக விமர்சித்து பேசினார். புதுச்சேரிக்கு அரசுமுறை பயணமாக தனி விமானம் மூலம் வந்த பிரதமர் மோடி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் வரவேற்றனர். அங்கிருந்து லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி ரூபாய் 1571.73 கோடி மதிப்பிலான 74 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இது தவிர பிரதமர் மோடி ரூபாய் 1142.23 கோடி மதிப்பில் 19 முக்கிய திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மத்திய அரசும் யூனியன் பிரதேசமும் இணைந்து செயல்பட்டால் எப்படி வளர்ச்சி அடையும் என்பதற்கு உதாரணம் புதுச்சேரி மாநிலம்தான். புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளது. புதுச்சேரி உள்கட்டமைப்புகள் மேலும் வலுப்படுத்தப்படும். புதுச்சேரியில் காலி பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் வாகனங்கள் நமது வாழ்க்கையில் முக்கிய அங்கமாக மாறியுள்ளது. புதுச்சேரி போன்ற சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களில் மின்சார பேருந்து முக்கியம். மருத்துவ சுற்றுலாவின் முக்கிய தலமாக புதுச்சேரி மாறியுள்ளது. கடந்த காலங்களில் காங்கிரஸ் கட்சி புதுச்சேரி தனது தனிப்பட்ட குடும்பத்தின் ATM போல பயன்படுத்தியது. ஊழலும் நிர்வாக சீர்கேடு மட்டுமே மிஞ்சி இருந்தது என குறிப்பிட்டார். காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய கட்சிகள் புதுச்சேரி முன்னேற்றத்தை தடுக்கும் வேக தடைகளாக மட்டுமே இருந்துள்ளன. அவர்களின் ஆட்சியில் மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு ஆளாகினர். முந்தைய ஆட்சிகளில் நிலவிய குற்றங்கள் அதிகரிப்பு மற்றும் அரசியல் குழப்பங்கள் புதுச்சேரி பின்னோக்கி தள்ளியதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் காற்று மாசை குறைக்க மின் வாகனங்களின் பயன்பாடு அதிகரிக்கப்படும். 2047ஆம் ஆண்டிற்குள் புதுச்சேரியை முழுமையாக வளர்ச்சியடைந்த மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது எங்களது இலக்கு. மருத்துவ சிகிச்சைகளுக்காக பிற மாநிலத்தவர்கள் புதுச்சேரி தேடி வரும் நிலையை உருவாக்கும் என்று பிரதமர் உறுதியளித்தார். ஊதியம்பட்டு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்புயின் ஊதியம்பட்டு பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் தேவஸ்தானத்தில் மாசிமக திருத்தவாரியை முன்னிட்டு மகா பிரம்மோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாகனத்தில் வீதி உலா நடைபெறுகிறது.
இதில் 8ஆம் நாளான நேற்று காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் சீர்வரிசை தட்டுடன் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கல்யாண சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சுவாமி குதிரை வாகனத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. மேலும் நடைபெற்ற காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் ஓதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்து வருகின்றனர். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாளை வில்லியனூர் தொகுதி சார்பாக இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 73வது பிறந்தநாளை முன்னிட்டு வில்லியனூர் தொகுதி சார்பாக கட்சி கொடியேற்றி அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், அவைத்தலைவர் ஜலால், வர்த்தகாணி அமைப்பாளர் ரமணன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஷாலித், தோமுசா தலைவர் அங்காளன், துணை அமைப்பாளர்கள் சரவணன், கோபி, காசிநாதன், காலி, ஆதி திராவிடர் அணி துணைத் தலைவர் கதிரவன், தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் சேகர், சுப்பிரமணியன், KVR ஏழுமலை மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் ராஜி, பாஸ்கர், மிலிட்டரி முருகன், சரவணன், மணவாளன், ராஜேந்திரன், முத்துப்பாண்டி, சிலம்பு, சிவமுருகன், கோவிந்தராஜ், திலகர், ஸ்ரீதர், அன்பு, அருள்மணி, சுல்தான், சிவகுமார், சேகர், கோவிந்தராஜ், சொக்கலிங்கம், முருகன், ரகு, சந்தோஷ், ராமு, அலிஸ்டர், மோனிஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மாசிமக தேரோட்டத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக உற்சவம் கடந்த 19ஆம் தேதி அருள்மிகு ஐயனார் வழிபாடு மற்றும் ஸ்ரீ பொறையாத்தம்மன் வழிபாட்டுடன் தொடங்கியது. தொடர்ந்து சுவாமிக்கு கணபதி ஹோமம், வாசு சாந்தி ஆகியவை நடைபெற்று நாகவாகனம், இந்திர விமானம், நந்தி சேவை என பல்வேறு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாணம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9ஆம் நாளான இன்று திருத்தேர் திருவிழா நடைபெற்றது. கோவில் வளாகத்தில் இருந்து புறப்பட்ட தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்ட பொதுமக்கள் வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தேரோட்டம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. இதில் திருக்காஞ்சி மட்டுமின்றி பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். மணவெளி தொகுதியில் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. மணவெளி தொகுதி தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா MLA அறிவுறுத்தலின் பேரில் நடைபெற்ற விழாவிற்கு மணவெளி தொகுதி நிர்வாகி மற்றும் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் தலைமை தாங்கினார். தொடர்ந்து அங்குள்ள பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி 500 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். இதில் தொகுதி செயலாளர் KRV ராஜாராமன் முன்னிலை வகித்தார். இதில் விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் ரவிச்சந்திரன், அவைத்தலைவர் முருகையன், பொருளாளர் செல்லப்பன், மாநில ஆதி திராவிட நலக்குழு துணை அமைப்பாளர் சக்திவேல், மாநில பிரதிநிதி ராஜாமணி, மீனவரணி தலைவர் குமணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுற்றுலா பயணிகளை மீன்பிடி படகில் கடலுக்கு ஏற்றிச் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று புதுச்சேரி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மீனவ கிராமங்களுக்கு அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வரும் மார்ச் 3ஆம் தேதி மாசிமக திருவிழா நடைபெறுகிறது. இதனையொட்டி அனைத்து மீனவ மக்களின் பாதுகாப்பு மற்றும் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொள்ள வேண்டும். புதுச்சேரி அனைத்து கடலோர மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீன்பிடி படகு உரிமையாளர்கள் அவர்களுடைய மீன்பிடி படகில் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளை கடலுக்கு ஏற்றி செல்லக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது. தவறும் பட்சத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே காவல்துறை எச்சரிக்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திராநகர் தொகுதியில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா பட்டாசுகள் வெடித்து கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர், தமிழகத்தின் முதல்வர் தளபதியார் ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சிவா MLAவின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி அளவில் தர்மாபுரி வழுதாவூர் சாலையில் உள்ள இந்திராநகர் தொகுதி அலுவலகத்தில் தொகுதி பொறுப்பாளர் பசிபிக் சங்கர் தலைமையில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செல்வம் என்கின்ற கோதண்டராமன், தங்கதுரை, பிரபு, கார்த்திக், ராஜா,
ஜெகன், விஜயராஜ், ரெங்கநாதன், கலியபெருமாள், செங்கேணி, குப்பன், வீரப்பன், சண்முகம், நடராஜன், நெப்போலியன், கமலக்கண்ணன், சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மகளிருக்காக முதல் முறையாக நடத்தப்பட்ட சதர்ன் பிரின்சஸ் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டியில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த KIOCA பிரிவு அணி சாம்பியன் பட்டம் வென்றது. புதுவை மாநிலம் ஊசுடு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி ஸ்லிம்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் மகளிருக்கான சதர்ன் பிரின்சஸ் லீக் சீசன் 1 கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. 23ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை நடைபெற்ற மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 6 அணிகள் பங்கேற்று சிறப்பாக விளையாடியது. அதன்படி புதுச்சேரியை சேர்ந்த மோகித் கிங்ஸ் மற்றும் யோகேஷ் கிரிக்கெட் அகாடமி ஆகிய அணிகளும், தென்னிந்திய மாநிலங்களைச் சேர்ந்த KIOCA மற்றும் KIOCB நைஸ் கிரிக்கெட் அகாடமி மற்றும் 22 யார்ட்ஸ் கிரிக்கெட் ஆகிய அணிகள் பங்கேற்று விளையாடியது. புதுச்சேரியில் முதல் முறையாக மகளிருக்கான 20 ஓவர் கொண்ட லீக் முறையில் நடத்தப்பட்ட முதல் கிரிக்கெட் தொடரான இந்த போட்டியானது கிரிக்கெட் உலகத்தில் சாதிக்க துடிக்கும் வளர்ந்து வரும் மகளிர் கிரிக்கெட் வீராங்கனைகளுக்கு போட்டி அனுபவத்தை பெறவும், அவர்களது திறமைகளை மேம்படுத்தவும், மகளிருக்கான சிறிய முறையிலான போட்டி வாய்ப்புகளை உருவாக்கி இளம் வீராங்கனைகளின் திறன் வளர்ச்சியை ஊக்குவிப்பது இந்த போட்டியின் முக்கிய நோக்கமாக அமைந்தது. இந்த போட்டியை யோகேஷ் கிரிக்கெட் அகாடமி நிறுவனர் யோகேஷ் ஏற்பாடு செய்தார். இந்த புதிய முயற்சிக்கு கிரிக்கெட் உலகின் பலரும் உற்சாகமான ஆதரவு வழங்கினர். இன்று 28ஆம் தேதி மாலை நடந்த இறுதிப் போட்டியில் KIOCA அணியும் 22 யார்ட்ஸ் அணியும் மோதியது. இந்த போட்டியில் KIOCA அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன்கள் எடுத்து 24 ரன் வித்தியாசத்தில் யார்ட்ஸ் அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றது. இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி அமைப்பின் தலைமை செயல் அதிகாரி மேத்தா தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பை வழங்கினார். நாளை துவங்கும் தமிழக பாடத்திட்ட +2 பொதுத் தேர்வில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் 20 மையங்களில் 7585 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். புதுச்சேரி அரசுக்கு என தனி கல்வி வாரியம் இல்லை. அதனால் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தமிழக பாடத்திட்டமும், ஏனாமில் ஆந்திர பாடத்திட்டமும், மாகியில் கேரள பாடத்திட்டம் பின்பற்ற வந்தது. இந்நிலையில் கடந்த 2024-25 கல்வியாண்டில் அரசு பள்ளிகள் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள தனியார் பள்ளிகள் தொடர்ந்து தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி வருகின்றன. தமிழக பாடத்திட்ட +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு நாளை 2ஆம் தேதி துவங்கி வரும் 26ஆம் தேதி வரை நடக்கிறது. இத்தேர்வை புதுச்சேரியில் உள்ள 84 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 6979 மாணவ மாணவிகள், காரைக்காலில் உள்ள 16 தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 606 மாணவ மாணவிகள் என மொத்தம் 7585 பேர் எழுதியுள்ளனர். இவர்களுடன் தனித் தேர்வர்களாக புதுச்சேரியில் 173 பேரும், காரைக்காலில் 112 பேரும் எழுதியுள்ளனர். இவர்களுக்காக பள்ளி கல்வித்துறை சார்பில் புதுச்சேரியில் 20 மையங்களும், காரைக்காலில் 5 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்வு மையங்களுக்கு வினாத்தாள் கொண்டு செல்வதற்காக புதுச்சேரியில் 6, காரைக்காலில் 2 வழித்தட அலுவலர்கள் போலீஸ் பாதுகாப்புடன் நியமிக்கப்பட்டுள்ளனர். இலவச மனைப்பட்டா வழங்கி 10 ஆண்டுகளாகியும் நிலத்தை அளவீடு செய்து தராததை கண்டித்து கரிக்கலாம்பாக்கத்தில் கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கடந்த 2015 முதல்வராக ரங்கசாமி இருந்தபோது பல தொகுதிகளைச் சேர்ந்த ஆதி திராவிட மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்பட்டது. இதேபோல் கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த சுமார் 120 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் நிலம் அளவீடு செய்து பிரித்து வழங்கப்படவில்லை. 10 ஆண்டுகளாக பட்டாவுக்கான பத்திரம் பயனாளிகளிடம் இருந்தும் நிலம் அளவீடு செய்து வழங்கப்படாததால் அந்த பகுதி மக்கள் தங்கள் மனைகளில் வீடு கட்டி குடியேற முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த ஏப்ரல் 16 இயக்கத் தலைவர் நித்யானந்தம் தலைமையில் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டனர். 10 ஆண்டுகளாக பத்திரத்தை மட்டும் மக்கள் வைத்துள்ளனர். அவர்களுக்கு நிலத்தை அளவீடு செய்து வழங்க முதல்வர் ரங்கசாமி உத்தரவிட வேண்டும். இல்லாவிட்டால் சட்டப்பேரவை தேர்தலை புறக்கணிப்போம் என மறியல் போராட்டத்தின் போது முழக்கமிட்டனர். இதனையடுத்து போலீசார் அங்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பிரச்சனை குறித்து அதிகாரிகளிடம் கூறி உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். இதையடுத்து அனைவரும் கலந்து சென்றனர். இந்த மறியல் போராட்டம் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. விருத்தாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலின் மாசிமக தேரோட்ட உற்சவத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை படம் பிடித்து இழுத்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 3000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் திருக்கோவிலில் 9வது நாள் திருவிழாவாக மாசிமக தேரோட்டம் நிகழ்வு நடைபெற்றது. ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகர், விருத்தகிரீஸ்வரர், விருதாம்பிகை மற்றும் சண்டேஸ்வரர் என 5 தேர்களை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து ரத வீதியில் இழுத்து வந்தனர். பின்னர் ஒவ்வொரு தேர்களும் தனது நிலையை அடைந்தது. இந்நிகழ்வில் சுமார் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
போலி ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து பாகூரை சேர்ந்த நபர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.23 கோடி ஏமாந்தார். புதுச்சேரி பாகூரை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என தெரிவித்தார். அதை உண்மையென நம்பிய மர்ம நபர் அனுப்பிய ஆன்லைன் வர்த்தக லிங்கில் பல்வேறு தவணைகளாக ரூபாய் 1,23,50,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் வந்த லாபத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதுபோல் உருவையாரை சேர்ந்தவர் 5,900, பாகூரை சேர்ந்தவர் 12,825 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1,23,68,725 ஏமாந்துள்ளனர். புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026 தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் மகளிர் ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலை ஒட்டி மகளிருக்கான ஆலோசனைக் கூட்டம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட காங்கிரஸ் பிரமுகர்கள் பேசுகையில், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஊசுடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும், இதற்காக ஊசுடு சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து மக்களையும் சந்தித்து ஆதரவு திரட்ட வேண்டும் எனவும் எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் வட்டார தலைவர்கள், மகளிர் அணியினர், மாநில தலைவர்கள் மற்றும் ஊசுடு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து கிராம தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. இத்துடன் சில்வர் சாட் செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.